இன்னைக்கு திமுக ஆட்சியில பார்த்தோம்னா நலம் காக்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு மலம் காக்கும் ஸ்டாலினா இன்னி வரைக்கும் வேங்கை வயல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் இல்ல. ஏன்னா ஸ்டாலின் அவர்களே ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒத்த ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறேன்னு யார்கிட்ட சார் கண்கட்டி வித்தை காட்டுறீங்க? யார்கிட்ட கண்கட்டி வித்தை காட்டுறீங்க? ஒரு ரேஷன் கார்டு மேல 2 லட்சம் மேல கடன் வாங்கிட்டு 2 லட்சம் எங்க பேர்ல கடன் வாங்கிட்டு வெறும் 3000 ரூபாய் கொடுக்கறேன்னு யார்கிட்ட சார் இந்த பட்ச வேலை பண்றீங்க? அதான் கருணாநிதி அவர்கள் தான் மொழி போராட்டத்தின் முன்னோடின்ற மாதிரி பேசியிருக்காங்க. நான் ஒத்த கேள்வி கேட்கிறேன். மொழி போர் தியாகிகள், நம்ம தமிழ்நாட்டின் மொழி போர் தியாகிகள், நான் கேட்கிறேன் திமுகவினர் ஸ்டாலின் அவர்களை, ஏன் சார் இதுல ஒத்த ஆள் உங்க ஆள் இருக்கானே? இதுல ஒத்த ஆளு திமுக காரனோ கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவரோ யாராவது இருக்காங்களா? இல்ல அப்ப எப்படி சார் நீங்க தான் மொழி போர்னு, நீங்க தான் மொழின்னு எப்படி சார் கூப்பிடுறீங்க நான் கேக்குறேன். அதாவது இன்னைக்கு இது ஒரு கண்கட்டு வித்தை, வெறும் ஒரு கண்கட்டு வித்தை. ஸ்டாலின் அவர்களே உங்க தாய்மொழியில பேசுங்க. உதயநிதி அவர்களே உங்க தாய்மொழியில பேசுங்க. உங்க தாய்மொழி தான் தமிழே இல்லையே. இன்னைக்கு தமிழனே இல்லாத ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் இன்னைக்கு தமிழ் மொழிய வெறும் ஒரு தமிழ் மொழிய, தமிழ் மக்களை, தமிழ் மண்ணை, தமிழ் மானத்தை தன்னோட சுயநலத்துக்காகவும் சுயலாபத்துக்காகவும் மட்டுமே இன்னைக்கு ஒட்டுணி மாதிரி இன்னைக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி யூஸ் பண்ணி இன்னைக்கு முன்ன வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்க மற்றவங்களை பார்த்தா அவங்களுக்கு கொரோனா மாதிரி தான் தெரியும், மலேரியா டெங்கு மாதிரி தான் தெரியும். ராஜ் தாக்கரே அவர்கள் அண்ணாமலை ரஸ்மலையா ரொம்ப ஸ்வீட். அதாவது நான் சொல்றேன் ராஜ் தாக்கரே ஜி, அண்ணாமலை தமிழ்நாடு का रसमलाई नहीं, अन्नामलई एरिमलई है. एरिमलई आपको पता है एरिमलई क्या है? ज्वालामुखी फटेगा तो आप ही फट जाएंगे मुंबई से. அதாவது இன்னைக்கு அண்ணாமலைய ரஸ்மலை சொல்றீங்க ராஜ் தாக்கரே ஜி. அண்ணாமலை தமிழ்நாட்டு ரஸ்மலை இல்ல, தமிழ்நாட்டின் எரிமலை. வெடிச்சதுன்னா நீங்க எல்லாரும் ஒரேடியா மும்பையை விட்டு அவுட்டு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பாஜகவின் பிரியாஸ்ரீ அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். வருகிற 23ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறார். குறிப்பாக மதுராந்தகம் ஏரியாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ மோடி வரும்போது பாஜக கூட்டணி டேக் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின் தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் இதில் நடக்க போகுது? முதல்ல நம்ம நேயர்களுக்கு இனிய தேய்திருநாள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல், இந்த 2026 பொங்கல் நிஜமான பொங்கலா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த திமுகன்ற வாரிசு அரசியலை தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்கக்கூடிய ஒரு நல்ல திருநாளா இந்த தை திருநாள் அமையட்டும்ன்றத நான் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். இது ஒரு தமிழனும் இன்று உறுதிமொழி எடுக்க வேண்டிய ஒரு திருநாள். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம தமிழர்களுக்கு எது எதிர்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, எது மாற்றம் தரக்கூடும், எது வளர்ச்சி தரக்கூடும். ஏன்னா எல்லாரும் எதுக்கு ஓடிட்டு இருக்கோம்? நீங்க, நான் எல்லாருமே எதுக்கு தினசரி ஓடிட்டு இருக்கோம்? ஒரு வளர்ச்சிக்காக ஓடிட்டு இருக்கோம், ஒரு முன்னேற்றத்துக்காக ஓடிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு அரசு தேவை. இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அரசு நோக்கி தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அரசு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களோட அரசு. பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணின்றது இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில பார்த்தோம்னா நலம் காக்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு மலம் காக்கும் ஸ்டாலினா இன்னி வரைக்கும் வேங்கை வயல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் இல்லை. அதாவது ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்தப்போ பார்த்தோம்னா ஒரு ரேஷன் கார்டு, இது ஒரு தமிழனும் உள் வாங்கிக்க கூடிய ஒரு விஷயம். தயவு செய்து நல்லா கேளுங்க. ஒரு ரேஷன் கார்டு மேல கடன் ஸ்டாலின் அரசு வந்தப்போ 2021 2,04,000. ஆனா இன்னைக்கு இவங்க நல்லாட்சி செய்றேன், விடியல் தரப்போறேன்னு 4.5 வருஷமா சோதனை மேல சோதனை பண்ணி இன்னைக்கு
ஒரு தமிழனின் ரேஷன் கார்டு மேல இருக்கிற கடன் 4,54,000 கிட்டத்தட்ட டபுள் மேல போயிட்டு இருக்கு. சோ நான் கேக்குறேன், ஏயா மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒத்த ரேஷன் கார்டுக்கு 3,000 ரூபாய் கொடுக்குறேன்னு யார்கிட்ட சார் கண்கட்டி வித்தை காட்டுறீங்க? யார்கிட்ட கண்கட்டி வித்தை காட்டுறீங்க? ஒரு ரேஷன் கார்டு மேல 2 லட்சம் மேல கடன் வாங்கிட்டு 2 லட்சம் எங்க பேர்ல கடன் வாங்கிட்டு வெறும் 3,000 ரூபாய் கொடுக்குறேன்னு யார்கிட்ட சார் இந்த பச்ச வேலை பண்றீங்க? அதாவது இன்னைக்கு இந்த காமெடி பண்ணும் ஸ்டாலின் அரசு மக்கள் இன்னைக்கு விழுத்து எழுந்துட்டாங்க. இன்னைக்கு மக்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி தான், என்டிஏ அலையன்ஸ் மட்டும்தான் தெளிவா தெரியுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. இவங்க பாமக அன்புமணி ராமதாஸும் இணைஞ்சிருக்காரு. இவர் மோடிஜி 23ஆம் தேதி நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வரும்போது கண்டிப்பா இன்னும் புது அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்குறோம். அது காத்திருப்போம். கண்டிப்பா இப்பதான் எலெக்ஷன் இன்னும் கிட்டத்தட்ட 80 நாள் கூட இல்லை. ஸோ இனிமே தான் சூடு பிடிக்குது களம். இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்களும் அண்ணாமலை அவர்களும் விஜய கூட்டணிக்கு பகிரங்கமாக நேரடியாக கூப்பிட்டு தானே இருக்காங்க. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் ஒரு அணிகள் வரணும், உதிரி ஓட்டுகளாக மாறக்கூடாது, இது வந்து விஜய்க்கு புரியணும் அப்படின்னு தமிழிசை அவர்கள் சொல்கிறாங்க. அண்ணாமலையும் விஜய் வந்து சாதாரணமாக இடம் போடக்கூடாது, அவரும் என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்றாங்க. அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் என்டிஏ கூட்டணிக்கு எதுக்கு விஜய் வரணும்? அப்போ விஜயில் தானே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தானே இது காட்டுது. விஜய் தொடர்ந்து கூப்பிடுறதுனால என்டிஏ பலவீனமாக இருக்குது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கே இருக்கா? நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தரை நம்ம கூப்பிடுறதுனால நம்ம வந்து பலகீனம் இருக்கோன்னு அர்த்தம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக தான் களத்தில் நிற்கிறோம். ஆனால் ஓட்டு செதறக்கூடாது. இல்லை, அது கரெக்டு. ஆனால் பாஜகவையே கொள்கை எதிரி தானே அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கூட்டணிக்குள்ள 10 கட்சி இருக்கிறதுனால அந்த கட்சிகளோட கொள்கைகள் ஒன்னாயிடுமா, கட்சிகளோட தலைவர்கள் ஒன்னாயிடுவாங்களான்னு. கூட்டணின்றது வெறும் ஒரு தேர்தல் வியூகம் மட்டும்தான். ஒரு போற வெல்லறதுக்கு ஒரு சக்கர வியூகம்னு அந்த காலத்துல போடுவாங்க. அந்த சக்கர வியூகம்னு ஒரு மெகா ஸ்ட்ராட்டஜி பிளான் போடுவாங்க. அதே மாதிரி கூட்டணின்றது ஒரு தேர்தலோட சக்கர வியூகமா மட்டுமே தான் பார்க்கணுமே தவிர, கூட்டணியில 4 கட்சி 10 கட்சி சேர்ந்துட்டா அதோட கொள்கைகள் ஒன்றாக போவதில்லை, அதோட தலைவர்கள் ஒன்றாக போவதில்லை. அந்த தலைவர்கள் அந்த கட்சிகள் அந்த சமுதாயத்தை சார்ந்து அவங்க கொள்கைகளை நோக்கி போயிட்டே இருக்க போறாங்க. கூட்டணின்றது வெறும் ஒரு தேர்தல் வியூகம் மட்டும்தான். அதை இவங்க சொன்ன மாதிரி எனக்கு இவங்க பேசினாங்களா எனக்கு தெரியல, நான் அதை கேட்கல. பட் சப்போஸ் அவங்க சொல்றதுலயும் தப்பில்லை. ஏன்னா இன்னைக்கு நிதர்சனமான உண்மை என்னன்னா, திமுகவை இந்த வாட்டி வீழ்த்தியே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கு தமிழ்நாடு. தமிழ்நாடு இன்னைக்கு அவ்வளோ ஒரு அதர பாதாளத்துல தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டை மீட்டு எடுக்கணும்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும், வெற்றி நிச்சயமாகும். இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு இஷ்யூ தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது கொஞ்சம் நீண்டுக்கிட்டே இருக்கும்போது விஜய்க்கான அழைப்பு பாஜக சைட்லேருந்து வருது. ஸோ இங்கே ப்ரெஷர், இங்கே வந்து ஒரு வெல்கம். ஸோ இதற்கான முயற்சி தானே அது? இன்னைக்கு ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா வெங்கட் நாராயண கொன்கனின்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறார். அவர் யாரு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்போ இன்னைக்கு ஜனநாயகத்தோட ஒரு ப்ரொடக்ஷனே ஒரு கேள்விக்குறி. ஏன்னா கிட்டத்தட்ட 500 கோடி போட்டு நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் அதோட ப்ரொடியூசர் விஜய் மாதிரி ஒரு மாஸ் லீடர் இன்னைக்கு பல 100 கோடி போட்டு ஒரு படம் எடுக்கிறாருன்னா, அவர் எப்படி ஒரு தெரியாத ஒரு ப்ரொடியூசர், ஒரு புது ப்ரொடியூசரை நம்பி இன்னைக்கு ஒரு படத்தை எடுப்பார்? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது ஒரு ஆராய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு தமிழனும் இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த வெங்கட் நாராயண கொன்கனின்றவர் இது வரைக்கும் தமிழ் படம் எடுத்ததே இல்லை. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். அவர் வந்து 2021 2022 2 கன்னட படம் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். ஸோ அவருக்கும் கிட்டத்தட்ட சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சம்பந்தம், அவரோட சினிமா இண்டஸ்ட்ரி அனுபவம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0. அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபுல் 0. அப்படி ஒரு தெரியாத புது ப்ரொடியூசரை ஒரு மாஸ் லீடர் எப்படி வந்து 500 கோடி படத்துக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருப்பாரு? இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய கேள்வி.
சென்சார் போர்டு வரதுக்கு முன்னாடி. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து ஃபஸ்ட்டு சென்சார் போர்டு ரெவ்யூ பண்ணியிருக்காங்க. ரெவ்யூ பண்ணிட்டு எவ்வளோ 27 கட்டு 50 பொலிட்டிக்கல் டைலாக் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்ற ஈவன் தாவேக்காவோட கொடி வருது, தாவேக்காவோட கலர் நிறம் போட்டு சில பேர் வருதெல்லாம் கூட சில அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு அவங்க ஒன்றும் கெடுபடியாக ஆக்கலை. ஆனால் இவங்க வந்து ரெவ்யூ பண்ணி ஓகே பண்ணி 22 டிசம்பர். நான் கேட்குறேன், ஜனநாயக ஷூட்டு எப்போ முடிச்சிங்க? கிட்டத்தட்ட ஏப்ரல் மே முடிச்சிட்டிங்க. இவ்வளோ நாள் ஏன் சார் வெயிட் பண்ணீங்க சென்சார் போர்டு அப்ரூவலுக்கு? சென்சார் போர்டு அப்ரூவலுக்கு ஏன் இவ்வளோ மாதம் வெயிட் பண்ணீங்க? ஏன்னா கடைசி நிமிஷம் வரலாம், சென்சார் போர்டுக்கு அழுத்தம் கொடுக்கலாம், அப்புறம் நான் இவ்வளோ கோடி லாஸ் ஆகிடும், நீங்கள் சென்சார் அப்ரூவல் கொடுக்கலான்னு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம், டக்கு டக்குன்னு சர்டிஃபிகேட் வாங்கலாம், ரிலீஸ் பண்ணலாம். இதானே உங்கள் பிளானு? அது எப்படி நடக்கும்? சென்சார் போர்டுன்னு எதுக்கு இருக்குது? அவங்க வேலையை பண்ண வேண்டாமா? கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? 22 டிசம்பர் அவங்க வந்து சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ண சொல்லி அந்த போர்டு ரெவ்யூ பண்ணிட்டு 5 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தர் சில கேள்விகள் எழுப்பி அவங்க வந்து மறுபரிசீலனைக்காக ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதை இவங்க சிலதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சென்சார் போர்டு வந்து நாங்கள் ஃபர்தர் ரெவ்யூக்கு அனுப்புவோம். எப்போ வந்து சென்சார் போர்டை ஒரு படத்தை மேல் ரெவ்யூக்கு அனுப்போம்னா அதில் ஒரு நாட்டோட ஒரு ஆர்மி, நாட்டோட ஒரு டிஃபென்ஸ் சம்பந்தமாக ஏதாவது ஒரு சர்ச்சையான விஷயமோ, இல்லை நாட்டோட பாதுகாப்புக்கான சர்ச்சையான விஷயமோ, இல்லை ஒரு ஜாதி மத சம்பந்தமான விஷயத்தில் ஒரு சர்ச்சையான கருத்தோ தெரிவிக்கப்பட்டால் மட்டும்தான், இந்த காரணங்களில் மட்டும்தான் ஒரு சென்சார் போர்டு ஃபர்தர் ரெவ்யூக்கு அனுப்பும். ஸோ இவங்க வந்து ஃபர்தர் ரெவ்யூக்கு கொடுப்போன்னு சொன்னதை இவங்க ஒத்துக்கல. யாரு? ஜனநாயக குழு சார்ந்தவங்க. ஏன் கொடுத்தா என்ன, அங்கேயே அவங்களே ஃபர்தர் ரிவ்யூ பண்ணி அவங்க என்ன கட் பண்ண சொல்றாங்களோ, என்ன ஆல்டர் பண்ண சொல்றாங்களோ பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கலாமே. இவங்க இதை ஒரு அரசியலா பண்ணணும்னு சொல்லிட்டு இதை கோர்ட் வரைக்கும் இழுத்து போட்டு இன்னைக்கு அந்த கோர்ட்ல வந்து இன்னைக்கு சென்சார் போர்டு கேள்வி மேல கேள்வி கேட்குது. இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு ஜனநாயக ரிலீஸ ஒரு சென்சார் அரசியலா மாத்தினது ஜனநாயக குழுவினர் மட்டுமே. ஸோ அதுக்கு பாஜக தரப்போ மத்திய அரசோ எந்த விதத்திலையும் அதுக்கு காரணம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக குழுவினர், என்டிஏ குழுவினர் இன்னைக்கு என்டிஏ சார்ந்தவங்க, என்டிஏ கட்சியை சார்ந்தவங்க இன்னைக்கு விஜய் அவர்களை கூட்டணிக்கு வர சொல்றாங்கன்னா, எனக்கு வர சொல்றாங்களா டைரக்டா பேசினாங்களான்ற எனக்கு தகவல் இல்லை. பட் நீங்க சொல்றீங்க, சப்போஸ் வரல சொன்னாலும் அது தப்பில்லை. ஏன்னா இன்னைக்கு திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லிதான் தாவேகா விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் நான் இறங்கியிருக்கேன் அப்படின்னு ஆரவாரம் பண்றவர், பேச்சுக்கு பேச்சு அதுதான் மெயின் இஷ்யூவா எடுத்தவர். அப்போ நீங்க திமுகவை வீழ்த்தணும்னா, உங்களுக்கு வாக்கு சிதற விடக்கூடாதுன்னா இன்னைக்கு என்ன வழி? என்டிஏ கூட்டணியில சேர்றதுதான் ஒத்த வழி. அப்பதான் திமுகவை 100% வீழ்த்த முடியும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே, அரசியல் புரிதல் உள்ள எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம், தெரிஞ்ச விஷயம். கண்டிப்பா தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொரோனாவுடன் பாஜகவை கம்பேர் பண்ணி தமிழகத்தை பாஜக கொரோனா போல் தாக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெங்குயும் சனதனத்தையும் கம்பேர் பண்ணாங்க. இப்போ பாஜக கொரோனாவோட கம்பேர் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு பராசக்தி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா மொழி எதிர்ப்புக்கு நாங்கள் நிற்கிறோம், அதான் கருணாநிதி அவர்கள் தான் மொழி போராட்டத்தின் முன்னோடின்ற மாதிரி பேசியிருக்காங்க. நான் ஒத்த கேள்வி கேட்குறேன், மொழி போர் தியாகிகள், நம்ம தமிழ்நாட்டின் மொழி போர் தியாகிகள், நான் கேட்கிறேன் திமுகவினர் ஸ்டாலின் அவர்களை, ஏன் சார் இதுல ஒத்த ஆள் உங்க ஆள் இருக்கானே? இதுல ஒத்த ஆளு திமுக காரனோ கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவரோ யாராவது இருக்காங்களா? இல்ல. அப்ப எப்படி சார் நீங்க தான் மொழி போர்னு, நீங்க தான் மொழி மொழி மொழின்னு எப்படி சார் கூப்பிடுறீங்க? நான் கேட்கிறேன். அதாவது இன்னைக்கு இது ஒரு கண்கட்டு வித்தை, வெறும் ஒரு கண்கட்டு வித்தை. இந்த மொழி போர் தியாகிகளை, அதாவது இது வரலாற்றை மறுக்கவும் மறைக்கவும் காண ஒரு பகிரங்கமான ஒரு முன்னேற்பாடு இந்த பராசக்தின்றது. ஏன்னா வரலாறு படி இவங்க தான் மொழி போர் தியாகிகள். இவங்கெல்லாம் அப்ப நீங்க அவமதிக்கிறீங்க. அப்போ இந்த மொழி போர் தியாகிகளுக்கெல்லாம் என்ன மரியாதைன்ற? மொழிக்காக உயிரை விட்டவனுக்கெல்லாம் என்னையா மரியாதை?
அப்போ இன்னைக்கு அதுக்கு மேல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மெஹபூபா முஃப்தி சொன்னாங்களாம், அவங்க தாய்மொழியில பேசும்போது மீடியாக்காரங்க கேட்டாங்களா, ஏன் உங்க தாய்மொழியில பேசுறீங்கன்னு. இதே விஷயத்த நீங்க தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட போய் சொல்லுங்க தைரியம் இருந்தா அப்படின்னாங்களாம். நான் ஒத்த கேள்வி கேட்கிறேன், கரெக்டான கேள்வின்றேன். நானும் அதே தான் சொல்றேன். ஸ்டாலின் அவர்களே உங்க தாய்மொழியில பேசுங்க, உதயநிதி அவர்களே உங்க தாய்மொழியில பேசுங்க. உங்க தாய்மொழி தான் தமிழே இல்லையே. இன்னைக்கு தமிழனே இல்லாத ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் இன்னைக்கு தமிழ் மொழிய வெறும் ஒரு தமிழ் மொழிய, தமிழ் மக்களை, தமிழ் மண்ணை, தமிழ் மானத்தை தன்னோட சுயநலத்துக்காகவும் சுயலாபத்துக்காகவும் மட்டுமே இன்னைக்கு ஒட்டுணி மாதிரி இன்னைக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி யூஸ் பண்ணி இன்னைக்கு முன்ன வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்க மற்றவங்களை பார்த்தா அவங்களுக்கு கொரோனா மாதிரி தான் தெரியும், மலேரியா டெங்கு மாதிரி தான் தெரியும். அண்ணாமலை அவர்கள் மகாராஷ்டிரா பற்றி பேசிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக ராஜ் தாக்கரே குரூப் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவர் மீது பல கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக ராஜ் தாக்கரே அவரை ரசமலை, லுங்கி போன்ற வார்த்தைகளை வச்சு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அண்ணாமலை அவர்கள் சொன்னது, மும்பை இஸ் நாட் அ மும்பை இஸ் நாட் அ சிட்டி இன் மகாராஷ்டிரா ஸ்டேட் ஒன்லி, இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் சிட்டி. மும்பை இன்னைக்கு வெறும் ஒரு மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு நகரம் மட்டும் இல்ல அப்படின்னாருல, அவர் சொல்லலையே. அண்ணாமலை அவர்கள் ஸ்பீச்சஸ் கேளுங்க, அவர் அந்த மாதிரி மராட்டின்னு யூஸ் பண்ணலையே. இன்னைக்கு மகாராஷ்டிராவோட இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தார், இட் இஸ் நாட் அ சிட்டி ஆஃப் மகாராஷ்டிரா ஒன்லி பட் இட் இஸ் அ இன்டர்நேஷனல் சிட்டி. நான் இன்னைக்கு தமிழ் மொழி பயிர் நம்ம வியூவர்ஸ்க்காக, நான் நேயர்களுக்காக நான் சொல்றேன் தமிழ்ல. இன்னைக்கு மும்பை வந்து வெறும் ஒரு மகாராஷ்டிராவை சார்ந்த நகரம் மட்டும் இல்ல, அது இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல், ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு நகரம் அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காரு. ஏன்னா அதுக்கும் காரணம் சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே அவர் சொல்றாரு, இன்னைக்கு மும்பையோட எக்கனாமி, மும்பையோட பொருளாதாரம் 70,000 கோடி. இதே ஒரு பெங்களூரோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடி. சென்னையோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 கோடி. இதெல்லாம் பல மடங்கு தாண்டி இன்னைக்கு மும்பையோட பொருளாதாரம் 70,000 கோடி. சோ இன்னைக்கு மும்பை வெறும் ஒரு மகாராஷ்டிரா சார்ந்த நகரம் இல்ல, ஒரு சர்வதேச நகரம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தத இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அதான் எந்த அளவுக்கு ஒரு அடிமுட்டாள்கள்னு அவங்களே நிரூபிச்சுட்டாங்க. அவங்க மூஞ்சிலே சாணி வாரி அரைச்சிட்டாங்க. ராஜ் தாக்கரே அவர்கள் அண்ணாமலை ரஸ்மலையா ரொம்ப ஸ்வீட். அதாவது நான் சொல்றேன், ராஜ் தாக்கரே ஜி, அண்ணாமலை तमिलनाडु का रसमलाई नहीं, अन्नामलई एरीमलई है। एरीमलई आपको पता है एरीमलई क्या है? ज्वालामुखी, फटेगा तो आप ही फट जाएंगे मुंबई से। அதாவது இன்னைக்கு அண்ணாமலை ரஸ்மலை சொல்றீங்க ராஜ் சக்கரி ஜி, அண்ணாமலை தமிழ்நாட்டு ரஸ்மலை இல்ல, தமிழ்நாட்டின் எரிமலை. வெடிச்சதுன்னா நீங்க எல்லாரும் ஒரேடியா மும்பையை விட்டு அவுட்டு. அடுத்து என்ன சொல்றாரு? லுங்கி ஹட்டாவோ புங்கி பஜாவோ. ராஜ் சக்கரி ஜி, அதாவது இன்னைக்கு ஒரு தமிழனின் ஒரு தமிழையும் இழிவுபடுத்தியிருக்காரு இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி. இதுக்கு நான் மிக பெரிய கண்டனம் சொல்றேன். ராஜ் தாக்கரே जी, लुंगी हटाएंगे आपको धैर्य है? लुंगी हटाएंगे आप? हाँ, लुंगी नचाओ आप रोज चिल्लाएंगे, हमें बचाओ बचाओ करके मुंबई में चिल्लाएंगे। हटा के देखिए आप, दिल இருந்தா பண்ணுங்க சார், दिल இருந்தா பண்ணுங்க. ஒரு தமிழனோ உங்களை பறக்க விடுவான், தெரிக்க விடுவான். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி மேடம். மிக்க நன்றி. பொங்கலோ பொங்கல்.